ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும் காலம் தவக்காலம். இந்த தவக்காலத்துல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தவக்காலங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 4 நற்செய்தி நூல்கள் இருக்கு இல்லையா? அந்த 4 நற்செய்தி நூல்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமைப்படுத்த ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா? நம்மள உள்ளத்தோட ஆண்டவரை துதிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மொத்தமா 4 நற்செய்தி நூல்கள் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 நற்செய்தி நூல்கள். இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய போதனைகள், சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒவ்வொரு பதிவையும் நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த 4 நற்செய்தி நூல்களையும் தான் நம்ம இந்த காலத்துல தியானிக்க போறோம். ரெடியா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை போற்றலாமா? துதிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமா? டெய்லி நம்ம 2 அதிகாரம் படிக்கலாம். மொத்தமா சாம்பல் புதன்ல ஆரம்பிச்சு புனித வெள்ளி, அப்புறம் புனித சனி, அதுக்கப்புறமா ஈஸ்டர் திருநாள் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் மொத்தமான நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா 46 நாட்கள் வரும். நம்ம 40 நாட்கள் அப்படின்னு தான் அனுசரிச்சிருக்கோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டுருவாங்க இல்லையா? நம்ம இந்த 46 நாட்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். மொத்தமா எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 அதிகாரங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, மத்தேயு 28 அதிகாரம், மார்க்கு 16 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம், யோவான் 21. சரியா? இதெல்லாம் நம்ம கூட்டணும் அப்படின்னா 89 அதிகாரம் இருக்கு. டெய்லி 2 அப்படின்னா 44ல 88 அதிகாரம் முடிப்போம். இன்னொரு அதிகாரத்தை அடுத்த நாளோ இல்ல அதே நாளோ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 44 நாட்கள்ல இந்த 4 நற்செய்தியும் நம்ம சூப்பரா படிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு சிந்தனையும் ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும் இல்லையா? இதை நம்ம செயல்படுத்தலாமா இந்த தவக்காலத்துல? வாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம 2 அதிகாரமா படிச்சுக்கலாம். நம்ம நற்செய்தி நூல்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதியை நம்ம வாசிச்சுட்டு அதுல ஒரு குட்டி தியானம் செஞ்சுட்டு அதை எப்பவுமே மனசுல இருத்தி வச்சுக்கிட்டு இந்த 4 நற்செய்தி நூல்களையும் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த பகுதி என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை உள்ள பகுதி தான். அதுல என்ன சொல்றாங்க ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு 10 கட்டளை கொடுத்தாங்க இல்லையா மோசே வழியா? அந்த கட்டளைகளை எல்லாம் சுருக்கி அதோட சாராம்சமா ஒரு 4 விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம யாரையும் கொலை செய்ய வேண்டாம். எப்ப கொலை செய்வோம் அப்படின்னா, கோபம் மிகுதியால நம்ம கொலை செய்வோம். அப்படிப்பட்ட கோபம் இந்த தவக்காலத்துல நமக்கு வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி, சொல்லாலோ செயலாலோ எண்ணங்களாலோ யாரையும் நம்ம கொலை செய்ய வேண்டாம். 2வது விஷயம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. யாரையும் நம்ம இச்சையோடு பார்க்க வேண்டாம். சரியா? 3வது விஷயம், சத்தியம் பண்ண வேண்டாம். ஆண்டவரின் பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம். எப்ப நம்ம சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதோ பொய் சொல்ல போறோம் அப்படின்னா தான் சத்தியம் பண்ணுவோம் இல்லையா? அந்த பொய்யை நம்ம தவிர்ப்போம் இந்த தவக்காலத்துல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம் நாம். இன்னொரு விஷயம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த சிந்தனையோட நம்ம நற்செய்தி பகுதியை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்ப சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்ம மனசுல வச்சுக்குவோம். இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவருக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கிறோம் தானே? அப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதர
சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தினின்று பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தினின்று பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்திலிருந்து பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதின் ராஜாவை பெற்றான். தாவீதின் ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சலோமோனை பெற்றான். சலோமோன் ரெகாபெயாமை பெற்றான். ரெகோபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாபை பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான். எசேக்கியா மனாசாயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரனையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சாலோத்திலேயை பெற்றான். சாலோத்திலேல் சொரோபாபேலை பெற்றான். சொரோபாபேல் அபியூத்தை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரோமை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக் ஆகிமை பெற்றான். ஆகிம் எலியூத்தை பெற்றான். எலியூத் எலேயாசாரை பெற்றான். எலேசாயார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படும் இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முதல் அதிகாரம் படிச்சிட்டோமா? இதுல எந்த வசனம் நம்ம இன்னைக்கு ஞாபகமா வச்சுக்கலாம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை நம்ம மனசுல வச்சுக்குவோம் எப்பவுமே, சரியா? மத்தேயு முதல் அதிகாரம் 23வது வசனம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம், இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் அப்ப இம்மானுவேலரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை கூப்பிடலாமா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கூப்பிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்வாங்க, இல்லையா? அப்படி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை
இம்மானுவேலரே அப்படின்னு சொல்றதுக்கு வாஞ்சியோடு இருக்கோம் இல்லையா? அப்படி வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இம்மானுவேலரே அப்படின்னு கூப்பிடுவோமா? இம்மானுவேலரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்தியிருளும். இப்போ நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகரால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான்.
நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்ம டெய்லி 2 அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு இந்த 2வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். எந்த வசனம் அப்படின்னா, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மீண்டும் அடுத்த அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.